வணக்கம் சொந்தங்களே, நான் தான் உங்க ஜலபல ஜங்கனிலா. இன்னைக்கு நான் என்ன ரெசிபி பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா வாத்து சுக்கா பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி பண்றதுன்னு. தட்டி வச்சுக்கலாங்க. சீரகத்தையும் மிளகையும் வறுத்து எடுத்துக்கலாம். மீண்டும் சட்டி வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊத்திக்கலாங்க. பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாம். 1க்கு 2. பச்சை மிளகா 3, வர மிளகா 4. என்னோட காரத்துக்கு ஏற்ப நான் எடுத்திருக்கேன். இப்ப வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். இஞ்சியும் பூண்டும் 1க்கு 2 தட்டி வச்சிருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிருக்கேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா சுக்காவுக்குன்னு ஒரு தக்காளி போடலாம், இல்லன்னா அதுல பாதி தக்காளி போடலாம். அவ்வளவுதாங்க அளவே. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. அரைச்சு வச்சா சீரகையும் மிளகையும் சேர்த்துக்கலாம். கறியை போட்டுடலாம். மஞ்சள் போட்டுக்கலாங்க. கிண்டி விட்டுக்கலாங்க. தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா வாத்து கறி நல்லா வேகணும், அதுக்காக தண்ணி கொஞ்சம் நான் எச்சாவே போட்டிருக்கேன். நல்லா சுண்டி வரட்டுங்க. இப்ப இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. படித்ததில் பிடித்தது. இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொண்டால் கஷ்டங்களை வெளியே சொல்லக்கூடாது. இது யார் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சொந்தங்களே, இப்ப 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பாத்திரலாம். இது பாருங்க, நல்லா சுண்டிருச்சு. தண்ணி நல்லா சுண்டிருச்சு. ஓகே சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணிருங்க. பாய். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.